இப்போ நோயாளிகள் மனிதர்களை நம்ப மாட்டாங்க, பிறரை நம்ப மாட்டாங்க. சந்தேக பார்வை அதிகமாக இருக்கும் மனிதர்கள் அந்த நோயாளிகளுக்கு. எந்த கடுமையான நோயை குணப்படுத்த முடியாத நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கள்ல, சுகரு, புற்றுநோய், ஆஸ்மா, இவங்க மற்றவங்களை நம்ப மாட்டாங்க, மனிதர்களை நம்ப மாட்டாங்க. ஆனால் மருந்துகளை நம்புவாங்க, மருந்துகளை தான் நம்புவாங்க, மனிதர்களை நம்ப மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, மனிதர்கள் அவங்க மனசில் அமைதியின்மை ஏற்படுத்தி விட்ருவாங்க. இந்த நோயாளிகளுடைய மனசில் அமைதியின்மை ஏற்படுத்தி விட்டு நோய்கள் அதிகரிக்கும்படி செய்து விடுவார்கள். அதனால் மனிதர்களை பார்த்தாலே நோயாளிகளுக்கு பயம். அதனால் மருந்துகள் மீது நம்பிக்கை வைப்பாங்களே தவிர மனிதர்களை பார்த்தா பயப்படுவாங்க மனிதர். ஏன்னா ஏதாவது சொல்லி ஏதாவது கோபத்தை ஏற்படுத்தி விட்டு நோய் அதிகரிக்கிற மாதிரி செஞ்சுருவாங்க. அதனால் மனிதர்களை பார்த்தாலே நோயாளிகள் பயப்படுவாங்க, தனிமையை தான் விரும்புவாங்க. நோயாளிகள் தனிமையை விரும்புவாங்க. ஆனால் நம்ம மனிதர்களை சரியாக எதிர்கொண்டால் மனிதர்களே நமக்கு மருந்தாக மாறிவிடுவார்கள். மனிதர்களே நமக்கு அமைதியை தருகிறவர்களாக மாறிவிடுவார்கள். நமக்கு நம்பிக்கையானவங்ககிட்ட பழகணும், நம்பிக்கையானவங்ககிட்ட பேசணும். நம்பிக்கை இருந்தால் தான் ஒருத்தட்ட உண்மையை சொல்லணும். எல்லார்ட்டையும் உண்மைகளை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அவங்க நமக்கு நம்பிக்கையானவங்களா, அவங்ககிட்ட தான் உண்மைகளை பேசணும். அப்போ அது நமக்கு அமைதியை தரும். சும்மா யார் நம்பிக்கையானவங்க அப்படின்னு தெரியாமல் எல்லார்கிட்டையும் போய் உண்மைகளை சொல்கிறது, வாக்குவாதத்தில் ஈடுபடுறது, சண்டை போடுறது. சண்டையே நமக்கு பிடிச்சவங்ககிட்ட தான் போடணும். பிடிச்சவங்க நமக்கு யார் உரிமை இருந்தால் மட்டும்தான் சண்டை போடணும். உரிமையோடு போடப்படுவது தான் சண்டை. உரிமை இல்லாதவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது. அப்படியெல்லாம் போட்டதுனால தான் நோய் வந்துச்சு. நோய் ஏன் வந்துச்சுன்னா, பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அதெல்லாம் தெரியாமல், நம்பிக்கையானவங்க நம்பிக்கை இல்லாதவங்கெல்லாம் தெரியாமல் எல்லார்ட்டையும் சண்டை போடுறது. எல்லார்ட்டையும் சண்டை போட்டால் என்ன ஆகும்? எல்லார்ட்டையும் கோவப்படுறது. அதனால தான் நோயே வந்துச்சு. பிடிச்சவங்ககிட்ட, உரிமை உள்ளவங்ககிட்ட, நம்மக்கிட்ட இவங்க உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி பிடிச்சவங்ககிட்ட நம்ம சண்டை போடணும். அப்போ அந்த சண்டைக்கே ஒரு பாதுகாப்பாக மாறும், மென்மையாக மாறும். பிடிச்சவங்ககிட்ட போடுற சண்டையில் ஒரு மென்மைத்தன்மை இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும். சண்டை போடுறதே ஜாலியாக இருக்கும். பிடிக்காதவங்ககிட்ட போடுற சண்டை ரொம்ப ஆபத்தானது. அது மனசில் அமைதியை ஏற்படுத்தாது, அவமானத்தை ஏற்படுத்தும், அழிவை ஏற்படுத்தும், ஆபத்தானது அது. அதனால் பிடிக்காதவங்ககிட்ட சண்டை போட்டால் உடம்புல நோய் வரும். பிடிச்சவங்ககிட்ட சண்டை போட்டால் உடம்புல அமைதி ஏற்படும். பிடிச்சவங்ககிட்ட பேசினாக்கா, பிடிச்சவங்ககிட்ட நம்ம பிரச்சனைகளை சொல்கிறோம். நம்பிக்கையானவங்க தான் நமக்கு பிடிச்சவங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட நம்ம பிரச்சனையை சொன்னாக்கா நம்ம மனசு அமைதி ஏற்படும். நம்ம எல்லார்ட்டையுமே சண்டை போடுற மாதிரி எல்லார்ட்டையுமே நம்ம பிரச்சனைகளை சொல்கிறது, யார் நம்பிக்கையானவங்க இதெல்லாம் தெரியாமல் எல்லார்ட்டையும் பிரச்சனையை சொல்லும்போது அது நமக்கு அமைதியின்மை ஏற்படுத்தும். மனசுக்குள்ளே அமைதியின்மை ஏற்படுத்தும். அதுவே நோயாக மாறிவிடும். மனசில் நிம்மதி இல்லாமல் போயிடும். அதனால் எல்லார்ட்டையும் சண்டை போடுறது தப்பு. யார்கிட்ட சண்டை போடணும்? உரிமை இருக்கிறவங்ககிட்ட சண்டை போடணும். உரிமை இருக்கிறவங்ககிட்ட பேசணுன்னு ஆசைப்படணும். நிறைய பேசுகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் நிறைய பேசுவேன், எல்லார்ட்டையும் பழகுவேன் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் பழகிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பிடிச்சவங்க யார், பிடிக்காதவங்கன்னு யாரும் தெரியாமலே, அந்த வேறுபாடு தெரியாமல் இவங்களுக்கு நான் எல்லார்ட்டையும் பழகுவேன்னு சொல்லிட்டு பழகிட்டு இருப்பாங்க. அதில் பிடிக்காதவங்ககிட்டலாம் போயிட்டு ரொம்ப உண்மைகளை வெளிப்படையாக சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அது அமைதியை ஏற்படுத்தாது, அமைதியின்மை தான் ஏற்படுத்தும். நமக்கு பிடிச்சவங்ககிட்ட நாம் வெளிப்படையாக பேசணும். அந்த மாதிரி கொஞ்சம் பேசினாலே கூட போதும். ஒரு நாளைக்கு கொஞ்சம் பேசினா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு பிடிச்சவங்ககிட்ட பேசினாலே போதும். நமக்கு நிறைய வேலை இருக்குது, தினசரி வேலை நிறைய இருக்குது. அதனால் அந்த மாதிரியெல்லாம் போய் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நான் நிறைய பேசுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே போய் எல்லார்ட்டையுமே வெளிப்படையாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரே மாதிரி எல்லாத்தையும் வெளிப்படையாக ஒப்பிச்சிட்டு இருப்பாங்க. கேட்குறவங்க கேட்குறவங்க எப்படி கேட்குறாங்க, நம்ம மேலே அக்கறையோடு தான் கேட்குறாங்களா நம்ம அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். நாம் பேசுகிறத அவங்க கேட்குறாங்கன்னா எப்படி கேட்குறாங்க, அக்கறையோடு கேட்குறாங்களா, இல்லை மனசுக்குள்ளே நம்மளை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயத்தோடு நாம் சொல்கிறத அவங்க கேட்குறாங்களா, அதெல்லாம் கவனிக்கணும். கவனித்து தான் ஒன்று சொல்லணும். ஒருத்தருடைய பார்வையை பார்த்து அவர் நம்ம மேலே அக்கறை உள்ளவரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அக்கறை உள்ளவங்ககிட்ட தான் நம்முடைய தனிப்பட்ட விஷயங்களெல்லாம் வெளிப்படையாக பேசணும். அந்த மாதிரி அது தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நம்பிக்கையானவராக என்பதை பேசி பேசி உறுதிப்படுத்திக்கணும். நம்பிக்கையானவராக இருந்தால் மட்டும்தான் பேசணும். நம்பிக்கையானவர் அப்படி யாருமே இல்லைன்னா நீ பேசாமல் கூட இருந்துரு. அதுக்காக போய் நம்பிக்கை இல்லாதவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பேசுகிறதுக்கு தான் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி வாய் கட்டுப்பாடு, நாவடக்கம் ரொம்ப முக்கியம். நாவடக்கம் தான் உடம்புல உள்ள நோய்கள் வராமல் பார்த்துக்கும். நாவடக்கம் இல்லை என்றால் அவ்வளோதான். எல்லார்ட்டையுமே பேசிட்டு, எல்லார்ட்டையும் வெளிப்படையாக பேசிட்டு, நம்பிக்கை எதையுமே தெரிஞ்சுக்காமல் வெளிப்படையாக பேசுகிறது,
அதெல்லாம் வந்து யாரும் என்ன செஞ்சிட முடியும், யாரும் எனக்கு என்ன கெடுதலை செஞ்சிட முடியும், எனக்கு கெடுதல் செய்கிற அளவுக்கு அப்படி யார் இங்கே பெரிய ஆள் இருக்கா, நான் எல்லார்கிட்டையும் பேசுவேன், யாரும் எனக்கு எதுவும் செஞ்சிட முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு சர்வாதிகார மனப்பான்மை, ஒரு ரவுடிச சிந்தனையாக கூட அது இருக்கலாம். மனசில் அது அமைதியின்மை ஏற்படுத்தும். அந்த அமைதியின்மையே நமக்கு தூக்கமின்மை, உடம்பு ஆரோக்கிய குறைபாடு, நோய்கள்லாம் ஏற்படுத்திடும்.